உருகி கூப்பிடுங்க சரியா. ஆத்தா ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கணுமா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி திலக்காரி இந்த மாளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வனே பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை துன்பமே வாழ்க்கைன்னு என் மகன் வந்து உட்காந்து காத்தாச்சு கூப்பிடு தாய் வாய்விட்டு ஆத்தா ஐஸ்வரி வாத்தான்னு கூப்பிடு அழுகாமல் கூப்பிடு தாய். ஆத்தா ஏழைக்கு இறங்கி வா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வா இந்த மாளுக்கு என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு எந்த செய்வனையாக இருந்தாலும் பில்லி சூனியமாக இருந்தாலும் அங்காளி பங்காளி தொல்லையாக இருந்தாலும் அடுத்த வீட்டு தொல்லையாக இருந்தாலும் எதிரிக தொல்லையாக இருந்தாலும் மாண்டவ தொல்லையாக என் தாய்க்கு வரணும். ஆத்தா ஐஸ்வரி ஏதாவது என் பிள்ளைக்கு விலைக்கு வை. இந்த மக கண்ணீரோடு வந்து அம்மா என்னால் வாழவே முடியாத அளவுக்கு எனக்கு மன வலி ஏற்படுத்தினது யாருன்னு தெரியல நிம்மதி இல்லாத வாழ்க்கை குடும்பத்தில். ஆத்தா ஐஸ்வரி நான் என்ன பாஞ்சு உழைச்சி கஞ்சி குடிக்கிற மகளுக்கு ஏன் இவ்வளோ துன்பம் துயரம் சொல்லுது. ஆத்தா ஐஸ்வரி எனக்கு தெரியாது ஆத்தா நல்லா வாங்கிட்டு கூப்பிடு. ஆத்தா ஐஸ்வரி வா மன உருகி வா ஏழைக்கு இறங்கி வர எங்கள் அம்மா கண்ணீரை துடைக்க வரணும். ஆத்தா ஐஸ்வரி சத்தியாவை கட்டுப்பட்டு வரணும். ஆத்தா ஐஸ்வரி தாய் உள்ள உருகி வா மன உருகி வா அந்த மக கண்ணீரை காணிக்க கேட்காதடி தாய். பாத்தா என்னை பெத்தமா தீர்த்து வைக்கவா பாத்தா எந்த கட்டா இருந்தாலும் அவு தெரியுதா ஒன்னால முடியாத கட்டா வச்சோ என்ன பெரியாளா நீ பெரியாளா பாத்தா. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அரசன் கூட சண்டை வந்துச்சா சொல்லுதாயி வந்துச்சு. அவன் தான் காரணம் குடும்பத்துக்கு சரியா. உன் குடும்பம் அந்தலை சிந்தலை ஆகணும் சரியா. இருக்கிற மனையை போட்டு எங்கிட்ட ஓடணும் சரியா. நிம்மதியா நீ அந்த இடத்துல கஞ்சியாச்சு குடிக்க கூடாது சரியா. இன்னைக்கு கண்ணீரும் கம்பளோடதே நீ நிக்கிற 10 காசு உன் மனையில தங்களை உன் பிள்ளை சொல்லுபடி கேட்காது சரியா. நீ ஒன்று சொல்லு நான் ஒன்று சொல்லுன்னு சொல்லுது உண்மையா சொல்லுத்த நடக்குதா இல்லையாத்தா சரியா. ஏன் இப்படி என் குடும்பத்தை அந்தல சிந்தலையாக்கி இன்னைக்கு நான் யார்கிட்ட போய் நிற்கிறேன்னே தெரியாமல் இன்னைக்கு உழைச்சி உடம்பால வள்ளி வேதனை இருக்க மகளுக்கு இன்னைக்கு நிம்மதியில் படுத்தா என் மனையில் ஒரு போட்டு தூக்க வரல கிறுக்கு பிடிக்காத ஒன்றுதே உடம்புல என்ன செய்யுதுன்னே தெரியலை சரியா. நிம்மதியே இல்லை பைத்தியக்காரி மாதிரி ஓடிடுவோமான்னு தோணுது உண்மையா. ஏண்டாய் எனக்கு இந்த வழி நான் என்ன பாவம் செஞ்சு பி வம்புக்கு வந்த நாய் உண்மையா. தானா வழியக்க வந்து வம்பு தொட்டு இன்னைக்கு ஓமையில பழி சொல்லி இன்னைக்கு உனக்கு செய்வனன்ற பேர்ல செய்வனைய வச்சு இன்னைக்கு நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு பண்ணி இருக்கு சரியா தாயி. இன்னைக்கு எங்களை குடிய கிளப்பத்துக்காக பண்ணிருக்கியாடா நாயேன்னு கேட்டேன் சரியா. இன்னைக்கு இந்த நாயினால என் பிள்ளை இன்னைக்கு கண்ணீருங்க அம்பளமா உட்காந்துருக்குது என்ன பண்றது யார்கிட்ட போனா தீரும்னே தெரியலைன்னு வந்து உட்காந்துருக்குது சரியா தாயி. மன உழைச்ச அதிகம் தான் இவ்வளவு கஷ்டத்தை எனக்கு ஏன் தலைமையில இறக்கி வச்சேன்னு கேட்குறேன். கட்டுன என்னைக்கு மனம் முடிச்சுன்னா அந்த அரசை அன்னையோட தொலைஞ்சேன் சரியா. எல்லாமே துன்பம் எந்த துன்பத்துக்கு நான் ஆளாவின்னு கேட்டிருக்கேன் ஏதா நான் யார்கிட்ட போய்த்தா முறை நான் உண்டு என் வேற ஒன்று இருக்கிற மகளுக்கு இப்படி வேணா வீட்டை தேடி வந்துச்சு உண்மையா. வேணா வீட்டை தேடி வந்து இன்னைக்கு தெருவில் ஒன்றாவது விடுற அளவுக்கு கொண்டாந்து விட்டாங்க. இன்னைக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறேன். இன்னைக்கு இப்படி பல்லோல படுத்தி அசிங்கப்படுத்தி என்னை எல்லாமே படுத்தி இன்னைக்கு எதுவும் இல்லாத நிராகரியாக நிற்க வச்சுட்டாங்க உண்மையா. இன்னைக்கு தாமன் நெஞ்சில சுமக்க பாரத்தை சுமக்க வச்சுட்டாங்க உண்மையா. இன்னைக்கு பாரத்தை நீ சுமந்துக்கிட்டு இருக்கியா இன்னைக்கு இறக்கி வைக்கவும் முடியல தூக்கி வைக்கவும் முடியல படுவாவி இப்படி பண்ணிட்டீங்களடான்னு கேட்டு நெஞ்சு வெடிக்குது உண்மையா. என் கொலை பறக்க செஞ்சுட்டீங்களடான்னு கேக்குறியா ஏ தாயி. இன்னைக்கு என் கொலை பறக்க செஞ்சுட்டீங்களான்னு கேக்குறியா. என் கொலை பறக்குதுடா படுவாவியல நான் என்னடா பண்ணினி என் வயிறு எரிய எரிய இப்படி பண்ணிட்டீங்களான்னு கேக்குறேன் சொல்லுதாயி. இன்னைக்கு என் கொலை பறக்குது சரியா. இன்னைக்கு என் கொலை பறக்கப்படி பண்ணிட்டு நீங்க நல்லா இருந்துருவீங்களா உங்க குடும்பத்துக்கு இப்படி ஒரு கெதி வராதான்னு கேட்டியா. எங்க குடியை கெடுத்தவங்களுக்கு உங்க குடி கடை எவ்வளவு நாளான்னு கேட்டியாத்தா. என் குடியை கெடுத்து இன்னைக்கு குட்டிச்சவர ஆக்கி இன்னைக்கு என்னை நடுத்தருவில் விட்டு இன்னைக்கு நீ பார்த்துக்கிட்டு இருக்கியாடா உங்க குடும்பம் நடுத்தருக்கு வர எவ்வளவு நாள் ஆகும். உயிரோட இருந்தா நாங்க கேட்கும் கேட்கணும் இருக்க சரியா. தெய்வமே நீ இருந்தா கேட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்க. நான் படாத பாடு பட்டு இன்னைக்கு தெளிகிறப்ப கலங்குன தண்ணி தெளிகிற நேரத்துல எங்களை வந்து திரும்ப கலக்கிட்டாங்க உண்மையா.
திரும்பவும் கலங்கி இப்போ கொலன்னு கிடக்குறி. நான் நீ எப்போ தெளிகிறதுன்னு எனக்கு தெரியலேன்ட்டேன். என்னைக்கு நான் தெளிவி? நான் படைச்ச தெய்வமே உனக்கு தெரியாதா? நீ கண் திறந்து பார்க்க மாட்டியா? கண்ணை மூடிக்கிட்டா தான் இருக்கிற. இந்த மக படுற கஷ்டத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கியா அழுதுகிட்டு இருக்கியா தான் கேட்குறியா? இந்த மக கண்ணீர் உனக்கு தெரியலையா தாயி? உள்ள துடிக்க துடிக்க இப்படி பண்ணி வச்சிருக்கியே, இது நியாயமானு கேட்டியா? கேளு, இப்ப கேளு, நீ கேட்டு வந்த வரத்தை கேளு. எல்லாம் நீதான் வாங்கணும், நீதான் செய்யணும். கேளு, உன் வரத்தை கேளுத்தா. எனக்கு தீர்த்து கொடு, என் மகனை எரியிறத நீ காட்டி கொடுத்து எப்ப தீர்த்து கொடுப்ப. என்ன வரம் கேட்டு வந்தே அதை கேளு. எனக்கு தீர்த்து கொடு. என்னை இப்போ குடும்பத்தை கெடுத்தவங்கள நீதே கெடுக்கணும். தாயிட்டு வந்துட்டீலத்தா, உன்னை அலங்கோலப்படுத்தி அந்த சிந்தனை படுத்தி வச்சிருக்கேன் பாரு. ஆக்கணும் அவன் குடும்பத்தை. அவனுக்கு சீக்கிரமே அந்த நாள் வரணும்னு சொல்லிட்டேன். மண்ணை வரை தூணியா அது சொன்னியா? இந்த தாயிட்ட வந்துட்டேல, இது அப்படியே நடக்கும். இப்படி எனக்கு நீதான் இருக்கானே, நேரத்தையே நான் வணங்கினேன். என்ன ஆத்த நடந்துன்னு சொன்னாலா? நீங்கள் சொன்னாதே எனக்கு தெரியும். என்ன சொன்னாலா?